மக்களே, வெல்கம் டு டெய்லி டாக்ஸ். பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ். சாரி, ஃபியூ டேஸாவே ஒழுங்கா இன்ஸ்டன்டா அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியல. எனக்குமே ஃபீலிங்கா தான் இருக்கு. பிகாஸ் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றது எனக்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு தான் அதை சாரி. அண்ட் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு இருக்க டவுட், என்ன நம்ம சபரி ப்ரோ வந்துட்டு மகாநதி வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ நானுமே இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அந்த ரீல்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணேன். அதில் வந்து நிஜமாவே அது நம்ம எம்என் வீடு தான். பட் அது வந்து நம்ம எம்என் ஷூட்டிங் கிடையாது. அவங்க கூட அஜித் தான் என்ட்ரி கொடுத்துட்டாங்களோ அந்த ஃபேன்ஸ் மீட்ல சொன்ன மாதிரி அப்படின்னு. பட் அது கிடையாது. இப்போதைக்கு பொன்னி ஷூட்டிங்ல தான் அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு பக்கத்துல தான் ஷூட்மே போயிட்டு இருக்கு. ஐ மீன் அந்த வீட்டில் தான் ஷூட் போயிட்டு இருக்கு. அதுவும் பொன்னி ஷூட் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ யாரும் இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சபரி ப்ரோ இப்போதைக்கு மகாநதியில கிடையாது அப்படின்றது கன்ஃபார்ம்டு. அதுக்கு அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா மகாநதி ப்ரோமோ வந்து பேக் டு பேக், எப்படி சொல்றது, லாஸ்ட் வீக் மாதிரி இந்த வீக்கும் ட்ரெண்டிங்லேயே தான் இருக்கு. பட் சிறகடிக்க ஆசைக்கும் மகாநதிக்கும் செம்ம காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங்ல வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. ஃபியூ மினிட்ஸ் கேப் விட்டு நம்பர் 1 நம்பர் 2 சொல்லிட்டு டஃப் காம்படிஷன். பட் வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்து நம்ம மகாநதிக்கு தான் அதிகமா இருக்கு. சிறகடிக்க ஆசை நம்பர் 2 இருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா கமருதீன் குமரன் இருக்காங்களே, அவங்க வந்து மகாநதி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம ராகினியோட பிரதர் கேரக்டர்ல சஞ்சய் பண்றாங்க. உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொடைக்கானல் இருக்கும்போது ரெகுலராகவே இவருடைய கேரக்டர் காமிச்சாங்க. இவங்களால தான் வந்து யமுனா ரொம்ப அஃபெக்ட் ஆகி சூசைட் அட்டம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நிவின் மேல அவங்களுக்கு லவ்வே வந்துச்சு. அதுக்கு அவர் தான் மெயின் காரணமே. பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ராகினிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு என்ன பண்ணுவாங்களே, அப்போ வந்து கொஞ்சம் அவர் சீன் வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரை காட்டுறதே கிடையாது. பட் இன்னைக்கு சடனா அவர் இருக்க பிக்சரை நிவின் கூட ஷேர் பண்ணி கொடைக்கானல்ல இருந்தே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. ஸோ மேபி அந்த ஓல்ட் பிக்சரை கூட போட்டு இப்போ ஒரு த்ரோ பேக் மெமரிஸ் மாதிரி ஷேர் பண்ணிருக்கலாம். அதர்வைஸ் இன் ஃபியூச்சர்ல அவரோட என்ட்ரி கூட கொண்டு வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இன்னைக்கு நம்ம வெண்ணிலாவுடைய மாமா கேரக்டர் பண்ணிட்டு இருக்க பாலா சார் வந்து லைவ் வந்திருந்தாங்க. நான் வந்து லைவ் ஃபுல்லா பார்க்கல. பட் அவர் லைவ் வந்தாருன்னு எனக்கு நோட்டிபிகேஷன் மட்டும் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிலர் வந்து சொல்லியிருக்கீங்க அவர் வந்துட்டு விஜய் அரெஸ்ட் ஆவாரான்னு கேட்டதுக்கு எஸ் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு கிடைச்ச அப்டேட் வரைக்கும் அவர் அரெஸ்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ பாப்போம். எனக்கு தெரிஞ்சு சித்தப்பா அரெஸ்ட் ஆகிறதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்கு. மேபி அதுக்கான அந்த மேரேஜ் வரைக்கும் போயிட்டு நிக்குது. யாரோ ஒருத்தவங்க அரெஸ்ட் ஆகுறாங்க இல்லையா, போலீஸ்லாம் நிறைய பேர் அங்க இருந்தாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்றது நமக்கு டியூஸ்டே அன்னைக்கும் வெனஸ்டே அன்னைக்கும் ஒரு ப்ரோமோ வரும். அது மூலமா தெரிஞ்சிடும். ஃபைனலி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான நம்ம சுவாமி அவர்களுடைய அப்டேட். ரீசெண்டா ஒரு 3 டேஸாவே பாத்தீங்கன்னா அழகான அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜ்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. மயிலாடுதுறையில ஒரு அழகான வில்லேஜ். நான் கூட இன்னும் 2 வீக்ஸ்ல திருவாரூர் போறேன். அதாவது என்னுடைய புகுந்த வீடு அங்கதான் இருக்கு. ஸோ நான் மட்டும் இப்போ முன்னாடியே போயிருந்தேன்னா கண்டிப்பா மயிலாடுதுறை எனக்கு பக்கம் தான் அங்க இருந்து. ஸோ கண்டிப்பா இதை வந்து ஒரு சான்ஸா வச்சு நான் போய் சுவாமி ப்ரோ பாத்துக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் எனிவேஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஆட்டுக்குட்டியை தூக்கி அந்த கொஞ்சிட்டு இருக்காங்களே, அந்த ரீல்ஸ் வந்து வேற லெவல் ரீச். இப்போ வந்து அதை தொடர்ந்து சில அந்த ஃபார்மர் பிளேஸ்க்குலாம் போயிட்டு அங்க இருந்து சில பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அவங்க ஃப்ரெண்டுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க, இவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் முன்னாடி நின்று ஏதோ ஒரு குட்டியா ஒரு பேக் போஸ்ட் மட்டும் கொடுத்து ஒரு அழகான ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ மட்டும் சவுண்ட் இல்லாம உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து அவ்வளவுதான் அப்டேட்ஸ் வந்து ஷேர் ஆகி இருக்கு. ஸோ நாளைக்கு எபிசோட் பார்த்துட்டு உங்களை நான் மீட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.